டான் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எவ்வாறு என்ற நான் படித்ததில் பிடித்த ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு ஞானி, அவரை சுற்றி எப்பொழுதும் சீடர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த அறிவியல் சம்பந்தமான விடயங்களை ஒவ்வொரு நாளும் வாதிடுவது வழக்கம். ஒரு நாள் இந்த சீடர்கள் இந்த ஞானியை பார்த்து கேட்கின்றார்கள், வாழ்வில் வெற்றி பெறுவது எப்படி என்று. ஆகவே அவர் சொல்கின்றார், இன்று மாலை வாருங்கள், நான் உங்களுக்கு வாழ்வில் வெற்றி பெறுவது எவ்வாறு என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்கின்றார். ஆகவே மாலை ஆனதும் அந்த சீடர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்கின்றார்கள். ஆகவே இந்த ஞானி வருகின்றார். ஒரு அழகான சாப்பாட்டு மேசையிலே ஒரு பெரிய பாத்திரத்திலே சூப் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மீட்டர் நீளமான கரண்டி வழங்கப்படுகின்றது. ஆகவே இப்பொழுது நீங்கள் இந்த சூப்பை அருந்தலாம் என்று சொல்கின்றார். அவர்களால் அந்த நீளமான கரண்டியை பாவித்து அந்த சூப்பை அருந்த முடியவில்லை. பல முறை அவர்கள் முயற்சித்து பார்க்கின்றார்கள், அவர்களால் முடியவில்லை. ஆனாலும் அந்த கூழினுடைய வாசம், அந்த சூப்பினுடைய வாசம் அவர்களை அதை அருந்த வேண்டும் என்று யோசித்ததனால் அவர்கள் அள்ளி பார்க்கின்றார்கள். அந்த முயன்று தவறுகிறார்கள், அவர்களிடம் அதை முடியவில்லை. எல்லோரும் சோகமாக வீட்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த ஞானி கேட்கின்றார், ஏன் சோகமாக வீட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் நீளமான கரண்டியை தந்துவிட்டு எங்களை குடிக்க சொன்னால் நாங்கள் எவ்வாறு குடிப்பது என்று சொல்லி சொன்னபோது உடனே அந்த ஞானி என்ன செய்கின்றார் என்றால், அந்த நீளமான கரண்டியை எடுத்து இப்பொழுது நான் சாப்பிடுகின்றேன் என்று கூறி போட்டு தனக்கு முன்னால் இருந்தவருக்கு அதனை ஊட்டுகின்றார். அவர் சந்தோஷமாக அதனை குடிக்கின்றார். அப்பொழுது அங்கு இருந்த ஏனைய சீடர்களும் மாறி மாறி அந்த நீட்டு கரண்டியினாலே தங்களுக்கு எதிரே இருக்கிறவர்களுக்கு பரிமாறுகின்றார்கள். இவ்வாறு எல்லோரும் பரிமாறி மகிழ்ச்சியுடன் அந்த சூப்பை குடித்து முடிக்கின்றனர். அப்பொழுது அந்த ஞானி சொல்கின்றார், எவன் ஒருவன் உணவை தான் மட்டும் சாப்பிட வேண்டும் என்று யோசிக்கின்றானோ அவன் வாழ்விலே வெற்றி பெறுவதில்லை. எவன் ஏனையவர்களுக்கும் அவற்றை பகிர்ந்து தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் சாப்பிட வைக்கின்றானோ அவன்தான் வாழ்வில் மிகவும் உயர்ந்தவனாக உயர்ந்த நிலைக்கு செல்கின்றான் என்று சொல்கின்றார். உண்மையிலேயே அங்கு நாமும் என்ன செய்கின்றோம் என்றால், எல்லோரும் நான் நான் எனக்கு மட்டும் என்ற அந்த நான் என்ற அகங்காரமும் மமதையும், அது மட்டுமில்லாமல் நான் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றோமே ஒழிய மற்றவர்களை பற்றி யோசிக்கவில்லை. ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்து ஏனையவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயல வேண்டும். அதே போலதான் இந்த சூப் காணப்படுகின்ற அந்த சூப்பை ஏனையவர்களுடன் பகிர்ந்து பரிமாறுவதன் மூலம் அவர்களுக்கு இடையில் ஒரு அன்பு, இரக்கம், ஒரு ஐக்கியம், ஒருமைப்பாடு போன்றவை எல்லாம் ஏற்படுகின்றது. அவர்கள் ஒவ்வொருவருடைய வயிறும் நிறைகின்ற அதே நேரத்தில் ஏனையவர்களும் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் ஏனையவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தி நாங்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.